மனித வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. மனித வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. யாருக்கு போராட்டம் என்றால் ஏழைகளுக்குத்தான். வீடு வாசல் நிலம் எதுவும் இல்லாமல் தினக்கூலியாக ஏழைகளாக இருப்பவர்களுக்குத்தான் அன்றாடம் போராட்டம். அவர்கள் தலித்துகள் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர்களெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிரித்து வைத்திருக்கிறார்கள். சாதி என்ற பெயரில்தான் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், இன்னும் எத்தனையோ வகைகள். அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அன்றாட வேலைக்கு சென்று அந்த கிடைத்த ஊதியத்தில் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு அன்றாடமே போராட்டம்தான். கிராமத்தில் இருப்பவர்களுக்கு, பெரும்பாலும் சென்னையில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு வேலை பார்த்து அவர்கள் வாழ்க்கையை நடத்தி விடுகிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை போராட்டம்தான். தமிழக அரசின் சில கருணையினால் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து பயணம் உரிமை தொகை, அது என்ன மாதம் ஒரு 1000 ரூபாய் தமிழக அரசு தருகிறது. விவசாயிகளுக்கு அந்த ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கையும் போராட்டம்தான். சாலை வசதிகள் இருந்தாலும் அவர்கள் நடந்து செல்லக்கூடிய நிலை பல இடங்களில், பல கிராமங்களில் இருக்கிறது. எனவே வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்தது தான். கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு தான் சாலை வசதி இருக்காது, தண்ணீர் வசதி இருக்காது, கழிப்பறை இருக்காது, இப்படி பல அசௌகரியங்கள் அவர்களிடம் இருக்கும். அதனால்தான் அவர்களுக்கு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக அமைந்துவிட்டது. அதை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். சுலபமாக இல்லை, எல்லோருக்கும் வாழ்க்கை சுலபமாக இல்லை. நகரத்தில் இருப்பவர்கள், வேலைக்கு போகிறவர்கள், படித்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, பலருக்கு சுலபமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஏழைகளுக்குத்தான், ஏழைகள் பாடும் பாட்டம் திண்டாட்டம் என்பார்கள். அப்படித்தான் இருக்கிறது இன்று உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே பலர் அப்படித்தான் வறுமையில் வாடுகிறார்கள். சரியான வசதி இல்லாமல் வாழ்கிறார்கள். ஏதோ கிடைத்ததை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பலரை நான் பார்க்கிறேன். அவர்களுடைய வீடியோக்கள் நமக்கு வருகிறது. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏதோ கிடைத்ததை, காட்டில் கிடைத்ததை கொண்டு வந்து அதை சுட்டு சாப்பிடுகிறார்கள். அதற்கு போராட்டம். அதை நான் பார்க்கிறேன். ஒருத்தர் பிடுங்கிட்டு போகிறார், இன்னொருத்தர் அதை சாப்பிட்றாரு, வேட்டையாடுறாங்க. இப்படித்தான் அங்கே நடக்குது. அதுவும் இதுதான் ஆப்பிரிக்க நாடுகளில் தான், பல காடுகளில் அங்கே மக்கள் இப்படித்தான் வசிக்கிறார்கள். போராட்டம் தான். தமிழ்நாட்டு அது விதிவிலக்கு அல்ல, இந்தியாவும் விதிவிலக்கு அல்ல. பல அப்படி இருக்கிறார்கள். ஏதோ எனக்கு தெரிந்த தகவலை உங்களுக்கு பகிர வேண்டும் என்று நினைத்தேன். அதை நான் பகிர்ந்துவிட்டேன்.